ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அகெயின் ஸ்டார்ட் கெட்டிங் கொஸ்டின்ஸ் அபவுட் ஆயில் புல்லிங். ஆயில் புல்லிங் பண்ணுறியா, இன்னும் பண்ணுறியா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எஸ், ஐ டூ ஆயில் புல்லிங் எவ்ரிடே. நான் என் குழந்தை 2 பேருமே பண்ணுறோம். மை வைஃப் டசன்ட் டூ இட். அதுவும் ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆயில் புல்லிங், ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆயில் புல்லிங்கிறதுங்க 2 ஸ்பூன், ஒரு 15 to 20 ml ஆஃப் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின, மரசெக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். ஸோ இப்போ நம்ம போய் ஆட்டணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய இடத்துல ஆத்தென்டிக்கான ஆயில் கிடைக்குது. மரசெக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 minutes கழிச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை வந்து குடிச்சிருங்க. நான் சொல்கிறது நல்லா புரியுதுங்களா? குடிச்சிட்டு அடுத்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி ஸ்டார்ட் கார்கிலிங், கொப்பளிக்க ஆரம்பிங்க. கொப்பளிச்சுக்கிட்டே இருங்க. சில பேர்த்துக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 5 minutesல நீர்த்து போயிடும். நீங்கள் பழக இட் டேக்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். இட் டேக்ஸ் 15 to 20 minutes டைம் அந்த நீர்த்து போகிறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாயில் அந்த நல்லெண்ணெய் ஊற்றுறப்போ இட் வில் பி திக்காக இருக்கும் அந்த நல்லெண்ணெய். நீங்கள் கொப்பளிக்க உங்கள் உமிழ்நீரோட கலந்து அது நீர்த்து போய் உங்கள் உமிழ்நீர் மாதிரியே ஆயிரும். நீங்கள் அதை துப்புறப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அது வந்து இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வாயை கொப்பளிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆயில் புல்லிங். ஃபஸ்ட் பேசிக்கலி திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆயில் புல்லிங். நல்லெண்ணெய் ஏன் குடிக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் நீங்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல இந்த சென்ஸ் வெறும் வயிற்றுல நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்க வேண்டியது எப்போவா இருந்தாலும் ஒரு 200 ml ஆஃப் வார்ம் வாட்டர் தான். இதில் தான் நீங்கள் வந்து உங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் காலையில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணாட்டியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு ட்ரிங்க் நீங்கள் எதை கொடுக்கணும்னா 200 ml ஆஃப் லியூக் வார்ம் வாட்டர். சுடுதண்ணி குடிச்சிடாதீங்க தயவு செய்து, லியூக் வார்ம் வாட்டர். அப்படி வெகுன்னு இருக்கணும். ஸோ இந்த தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்க சொல்கிறேன். அந்த நல்லெண்ணெய் எதுக்கு குடிக்கிறீங்கன்னா, உங்கள் போன் எல்லாம் வந்து இரும்பு மாதிரி ஆயிடும் இந்த நல்லெண்ணெய் குடிக்கிறது மூலிமா. ஆப்வியஸாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நல்லெண்ணெயில் வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் கால்சியம். அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் கால்சியம் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெய் வந்து கொப்பளிக்கிறோம். ஸோ நல்லெண்ணெய் குடிக்கிறதுனால வந்து உங்கள் போன் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும், உங்கள் கார்ட்லேஜஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இப்போ யாருக்காவது லிகமெண்ட் வீக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு அது நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஏன்னா காலையில் உங்கள் வயிறு வந்து வெறுவயிறாக இருக்கிறப்போ நீங்கள் என்னத்தை ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதை அப்படியே டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கும். அதை டக்குன்னு அப்சர்வ் பண்ணுறப்போ அந்த நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்குள்ளே போய் உங்கள் டைஜஸ்ட் சிஸ்டமில் இட் லூப்ரிகேட்ஸ். ஸோ இனிஷியலாக நிறைய வயிற்றில் கழிவு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, they will tend like feeling to go to restroom. ஸோ வயிற்றில் இருக்கிற கழிவு எல்லாமே வந்து அது போய் லூப்ரிகேட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். இதுக்காக தான் அந்த நல்லெண்ணெயை குடிக்கிறோம். நல்லெண்ணெய் குடிக்கிறப்போ போன் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது, உங்கள் டைஜஸ்ட் சிஸ்டம் கிளியர் ஆகுது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈவன் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், யூ கேன் ப்ரிவெண்ட் யோர் செல்ஃப் ஃப்ரம் மெனி டிசீசஸ். எவ்வளோ டிசீஸ்னே சொல்லவே முடியாத அளவுக்கு டிசீஸை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ பெரிய மருத்துவம் நம்ம சித்த மருத்துவத்தில். செகண்டரி, இந்த ஆயில் புல் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நர்வ்ஸ் காம் டவுன் ஆகும். டென்டலை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் thousands ஆஃப் நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்கள் டீத் வைட்டன் ஆகும், உங்கள் கேவிட்டி சுத்தமாக இருக்கும். நீங்கள் முந்தின நாள் சாப்பிட்டது ஏதாவது பல்லு இடுக்கில் சிக்கியிருந்தா, நீங்கள் நைட் ப்ரஷ் பண்ணிட்டு படுத்திருந்தாங்க கூட உங்கள் பல்லு இடுக்கில் ஏதாவது சிக்கி இருந்ததுன்னா அது வெளியே வந்துடும். யூ வில் பி அமேசிங். என்னடா இது, நான் நேற்று நைட் ப்ரஷ் பண்ணிட்டு தானே படுத்தேன், இப்போ என்ன காலையில் பார்த்தா இவ்வளோ குப்பை வாயிலிருந்து வருது, அவ்வளோ குப்பை வாயிலிருந்து வெளியே வரும். ஸோ பல்லு இடுக்கலாம் வந்து அது சிக்கியிருக்கும், நம்மளுக்கு தெரியாது, அது அழுந்தவும் செய்யாது, குட்டியாக அதுலேருந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டென்டல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் கேவிட்டி ஸ்ட்ராங் ஆகும், பல்லு ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இந்த மாதிரி அது எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூகுளில் போய் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஆயில் புல்லிங்னு போட்டிங்கன்னா தேர் பி blah blah blah, there are thousands of things. So I don't want to explain all about that thing. ஸோ எப்படி ஆயில் புல் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன், என்ன எண்ணெயில் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். செசமி ஆயில் தான் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் புல் பண்ணணும். கோகோனட் ஆயிலில் பண்ணலாம். கோகோனட் ஆயிலில் பண்ணுறப்போ இது வேறு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் கோகோனட் ஆயிலில் யார் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குது. ஸோ அதனால் ஏன் கோகோனட் ஆயிலில் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இட் மேக்ஸ் யூ இன்டெஸ்டைன் ட்ரை. ஒரு ட்ரைனஸ் வரும் இன்டெஸ்டைனில் கோகோனட் ஆயிலில். ஸோ இதெல்லாமே நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. என்னோடய பாடி டைப் வந்து கபம். ஸோ அதனால் எனக்கு அந்த பாடி டைப்பில் வந்து ஒரு நம்னஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் கோகோனட் ஆயிலில் மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. ஸோ வாரத்தில் 7 நாள் நான் எல்லா நாளுமே நான் ஆயில் புல் பண்ணுவேன். 7 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வந்து ஐ டூ இட் வித் நல்லெண்ணெய், செசமி ஆயில். ஒரு 2 days வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணுவேன். இடையில மாற்றிக்குவேன். ஏதோ ஒரு 2 நாள் வந்து நான் கோகோனட் ஆயிலில் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் டெய்லி நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணுறது தான். நீங்கள் நல்லெண்ணெயில் ஆயில் புல் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், உங்கள் நர்வ்ஸ் காம் டவுன் ஆகும், யூ வில் பிகம் ஃபிசிக்கலி ஆக்டிவ். உங்கள் ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், தொடும் சென்சஸ் இதெல்லாம் அமேசிங்காக ஒர்க் ஆகும்.
உங்களுக்கு ஒரு சின்ன சத்தம் கூட கிளியராக கேட்கும், உங்கள் கண் பார்வை அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், ஒரு சின்ன ஸ்மெல் கூட உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விழிப்புணர்வெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக இல்லாமல் போயிட்டே இருக்கிறோம். இதை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அமேசிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது போக நிறைய புக்ஸ் இருக்குது, ஆயில் புல்லிங்கை பற்றியே புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றிலாம் ஆராய வேண்டாம். உண்மையிலேயே நான் ஆயில் புல் பண்ணி நான் பர்சனலாக எடுத்துக்கிட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இவ்வளவு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ என் பொண்ணும் பண்ணுறா. அவளுக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா படிப்பா, இப்போ இன்னுமே நல்லா படிக்கிற ஆயில் புல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவளோட மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இதை நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன். முதலெல்லாம் நான் ஒரு வேலை சொல்லிட்டு போனேன்னா சில சமயம் மறந்துடுவான். இப்போ அவள் ஆயில் புல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவளோட மெமரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நான் கண் கூட பார்க்குறேன். இப்போ நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் இந்த மெமரி அப்படி கொஞ்சம் நிறைய பேர்த்த பார்த்தா மறந்துடுவேன். சில சமயம் ஒருத்தரை பார்த்தோன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்பி பார்த்தோன்னா எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஸோ இப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த ஆயில் புல்லிங் நான் ஐம் டூயிங் இட் ஃபார் த பாஸ்ட் 5 years நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ என்னோட மெமரியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிரெயின் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லா இடத்துலையுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபைனல் பார்ட், யார் ஆயில் புல் பண்ணக்கூடாது? இஃப் யூ ஹேவ் சம் டென்டல் இஷ்யூஸ்னால் என்னங்க? நீங்கள் ஏதாவது டூத் ஃபில் பண்ணியிருக்கீங்க, ரூட் கெனால் பண்ணியிருக்கீங்க, மேலே கேப் போட்டிருக்கீங்க, நீங்களாம் ஆயில் புல் பண்ண முடியாது. சாரி டு சே தட். ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் என் மிஸ்ஸஸ் பண்ண மாட்டான். என் மிஸ்ஸஸ்க்கு வந்து டென்டல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆயில் புல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் முதல்ல தெரியாது. ஸோ எதையுமே வந்து நான் படித்து கூகுளில் பார்த்து பண்ணுறதில்ல. இது எல்லாமே எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ்ஸஸும் வந்து ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஆயில் புல் பண்ணிட்டு இருந்தோம், நானும் என் குழந்தையும். ஸோ மிஸ்ஸஸும் ஆயில் புல் பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரூட் கெனால் பண்ண கேப்பெல்லாம் கழண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கேவிட்டிஸ் நிறையா, சொத்தப்பல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கேவிட்டி ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஃபில் பண்ணதெல்லாம் கழண்டு வந்துருச்சு. அப்புறம் திருப்பி நாங்கள் டென்டிஸ்ட்டை போய் இதெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி டென்டல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க நீங்கள் ஆயில் புல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கோ டு யுவர் டென்டிஸ்ட் அண்ட் ஆஸ்க் ஹிம் வெதர் யூ கேன் டூ ஆயில் புல்லிங் ஆர் நாட். கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன் மிஸ்ஸஸ்னாலாம் பண்ணவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு தடவை ஆயில் புல் பண்ணுறப்போ அந்த உள்ளே வச்சிருக்கிற அந்த அடைப்பாங்க இல்லைங்களா, பல்ல அடைக்கிறது அதெல்லாமே வந்து கண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னால் ஆயில் புல் பண்ண முடியாதேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் முதலே சொன்ன மாதிரி சாரி, ஜஸ்ட் ட்ரிங்க் 2 spoons ஆஃப் செசமி ஆயில் இன் த மார்னிங் ஆஃப்டர் ட்ரிங்கிங் யோர் லியூக் வார்ம் வாட்டர். அது போதுங்க உங்களுக்கு. இட் கிவ்ஸ் thousands ஆஃப் பெனிஃபிட்ஸ். இதை நாங்கள் கண் கூட எங்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நாங்கள் அடைகிறோம். நீங்களும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை ப்ளீஸ் ஃபாலோ இட் கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோ வித் செல்ஃப் டிசிப்ளின். எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் போய் தண்ணி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஆயில் புல் பண்ணுறத பழக்கமாக கொண்டு வாங்க. அது பழகி போயிடுவோம் கொஞ்ச நாளில். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் யூஸ் பேஸ்ட். நான் பேஸ்ட் யூஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. நான் பல்லு வளர்க்க மாட்டேன். ஒப்பலி செய்யும், நான் பல்லு வளர்க்க மாட்டேன். காலையில் எழுந்திருப்பேன், ஆயில் புல் பண்ணுவேன். ஆயில் புல் பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் சைக்கிளிங்கோ ஜாகிங்கோ போகிறப்போ வாயில் ஊற்றிட்டு போயிடுவேன். ஸோ ஐ புல் இட் ஃபார் 20 minutes அண்ட் 20 minutes ஆனதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்பிட் இட் அவுட். திருப்பி வீட்டுக்கு என்னோட சைக்கிளிங்கோ ஜாகிங் ரொட்டீனோ முடிச்சுட்டு வந்து தான் ஆயில் ப்ரஷ். மோஸ்ட்லி எப்படி ப்ரஷ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ப்ரஷ் தான், பேஸ்ட் போட மாட்டேன். எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு, ஒரு சாஃப்ட் ப்ரஷ் தான் வச்சுருக்கேன், நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி என் டங்கை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு டங் க்ளீன் பண்ணிவிட்டு நான் யூஸ் காப்பர் டங் க்ளீனர் ஃபார் க்ளீனிங் மை டங். ஸோ இவ்வளோ தான். ஐ டோன்ட் யூஸ் பேஸ்ட். நான் பேஸ்ட் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ பேஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தயவுசெய்து பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஆயில் புல் பண்ணுங்கள். பேஸ்ட் நம்மளுக்கு தேவையே இல்லை. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பேஸ்ட் போடுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பேஸ்ட் போடுறப்போ அது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டு, உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் உங்களோட கண்ணை மூடிட்டு லட்டு அப்படின்னு இமேஜின் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்கள் வாயில் உமிழ்நீர் சுரந்துடும். கரெக்டுங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணை மூடிட்டு லட்டுன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வாயில் வந்து உமிழ்நீர் சுரக்கும். அதே சேம் கைண்ட் ஆஃப் திங் தான் வந்து இந்த பேஸ்ட். அது நம்மளுக்கு எந்த ஃப்ரெஷ்னஸும் கொடுக்குறது இல்லைங்க. இட் கிவ்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெஷ்னஸ். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் யூஸிங் எனி கைண்ட் ஆஃப் பேஸ்ட். ஹெர்பல் பேஸ்ட், அந்த பேஸ்ட், இந்த பேஸ்ட், எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. பல்பொடி கூட தேவையில்லை. ஸோ ஆர்கானிக் பல்பொடி, நாட்டு மருந்து கடை பல்பொடி, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் புல் ஆயில் ஃபார் 20 minutes. எப்படி காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ண தான் போகிறோம், கண்டிப்பாக பண்ண தானே போகிறீங்க. ஸோ வாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆன் யூர் ஷூ, கெட் ஆன் டு த ரோட், ஃபினிஷ் யூர் ஒர்க் அவுட். 20 minutes எங்கே ஆகுதோ அங்கே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் கம் ஹோம் பேக். ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி க்ளீன் யோர் டங். அமேசிங்காக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுங்க. அதுவும் வித் பேஸ்ட் கிடையாது, வித்தவுட் பேஸ்ட். ஒரு சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. வேப்பங்குச்சிக்கு ஆப்ஷன் இருக்கிறவங்க தயவுசெய்து வேப்பங்குச்சி 4 உடச்சி வச்சுக்கோங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷில் அமுத்தி பண்ணாதீங்க, மேலால் பண்ணுங்கள். மேலால் ப்ரஷ் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி டங் க்ளீன் பண்ணக்கூடாது. டங் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். மேலால் ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிங்கனாலே வந்து வெள்ளை கலரில் ஒரு உமிழ்நீர் மாதிரி வரும். அதை துப்பிட்டு நல்லா வாயை குப்பிடிச்சிட்டு போய் படுங்க. தூக்கம் அவ்வளோ நல்லா வரும். இன்சோமீனியா இருக்கிறவங்களுக்கு ஆயில் புல்லிங்கும் நைட் ப்ரஷிங்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இன்சோமீனியா இருந்தது. இப்போ எனக்கு இந்த 5 வருஷமாக இன்சோமீனியானே என்னன்னே தெரியாது.
நான் எப்போல்லாம் தூங்காமல் இருப்பேன், இப்போல்லாம் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூ வில் அச்சீவ் கிரேட் பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. வாழ்க வளமுடன்.